ஒரு பிரச்சனை இந்த காலத்தில் டாக்டர் முருகானந்தன் சொன்னார், வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிட்டு. லைப்ரரி பக்கம் தலை வச்சு படுக்காமல் பட்டம் பெற்று வெளியேறுகிற மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேரை சொல்லி சிலர் என்னுடைய மாணவர்கள் அந்த பக்கம் போகிற இல்லை. ஒரு முறை ஜெயசுராஜா சொன்னார், எல்லாம் கூகுளாண்டவர் இருக்குதுன்னு சொல்லி. கூகுளாண்டவர் அவர் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசலை, அவர் சொன்னதை எனக்கு பிடிச்சி கொண்டது. கூகுளாண்டவர் அவர் எல்லாம் அருளுவார். நீங்கள் ஆய்வு செய்யலாம், அடிக்குறிப்பு போடலாம், தொடரலாம், எல்லாம். லைப்ரரி அப்படியே தூங்கி கிடக்கும். இது எனக்குரிய இந்த காலத்து கவலைகளில் உண்டு. பேக்கனோ யாரோ சொன்னான், ரீடிங் மேக் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் ரெடி மேன், ரைட்டிங் அ பர்ஃபெக்ட் மேன். மனுஷன் என்ன ரீடிங், அதுதான் அவனை உருவாக்கு. அதையெல்லாம் மில்க் ஒயிட் கனகராஜா போட்டு மனிதன் முழு மனிதனாகிறான் என்று போட்டார். வீரத்தை படி பண்ணது முழு மடையனாகிறான் என்று இப்படியெல்லாம் கதைகள் இருக்குது. அது அப்படி விவேகமாக கதைக்கிறதுக்கு மனுஷர் வேணும். இது ஒரு பிரச்சனை. அந்த ரீடிங்கை பற்றி ஒன்று சொல்ல வேணும். ஒரு முறை பேராசிரியர் தான், எனக்கு அவரை நிரப்ப பிடிக்கும், மனுஷன் வெளிப்படையாக கதைக்கும். இப்போ ஒரு நாள் சொன்னார், சோப்பா இங்கே வேறு, இந்த நோபல் பரிசு பெற்றவங்களுடைய அக்செப்டன்ஸ் ஸ்பீச், தாவூர் உட்பட, அவர்கள், ஐன்ஸ்டைன், இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பு இருக்குது லைப்ரரியில். நீ நம்புறியோ என்னவோ தெரியாது, அந்த புத்தகத்தை யாரும் தொட்டு பார்த்ததில்லை. அதில் ஒரு இடத்துல ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சிருக்கு. அது நான் எடுத்த பொழுது அடித்த ரப்பர் ஸ்டாம்ப். அது செக் பண்ணான், உண்மை. இப்படி என்ன பெரிய மனுஷரப்பா, அவங்க நோபல் பரிசை இந்த உலகம் கணித்து ஒரு தினம் கொடுத்து அவன் அதை ஏற்றுக்கொண்டு பேசின பேச்சுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கலாம். அதில் நாட்டம் வைக்க ஒரு மனுஷர் இல்லை. இது ஒன்று. நிறைய சொல்லலாம். கொஞ்சம் நான் பாட நினைத்து உளறிவிட்டேன், மனப்பாழின் துயரை கிளறிவிட்டேன். கவிஞன் இல்லை சொன்னது ஏகாந்தன். எனவே இது மனப்பாழின் துயர் ஒன்று. இப்போ ஒரு பிரச்சனையை முன்வைக்கணும், இல்லாட்டி அது சரியில்லை இதில் எழும்பி பேசுகிறதுக்கு. எனக்கு இருக்கிற பிரச்சனை இந்த மூப்பு தருகிற மறதி. சில பேர் சொல்லுவார்கள், என்ன எப்படி எப்படி இருக்கிறீர்கள்னு ஃபோனில் கேட்பேன். கேட்டால் சொல்லுவேன், முதுமைக்குரிய சுகத்தோடு இருக்கிறோம். இந்த முதுமைக்குரிய சுகத்துக்கிட்ட எல்லாம் அதுக்கு வந்து சேரும். நிறைய வாசிக்க விருப்பம் இருந்து வாசிக்க இயலாது, முதுகு வலிக்கும் கழுத்து வலிக்கும் எல்லாம் இருக்குது. நான் அப்படி இருந்து வாசிக்க இயலாதபடி படுத்து கிடந்து வாசிக்கிறேன். டாக்டர்ஸ் அதை ஆதரிக்கிறது இல்லை, கண்ணுக்கெல்லாம் படுது. வாசிக்கத்தான் வேணும், என்ன செய்கிறது? வாசிச்சாக வேணும், இல்லாட்டி நான் பிறந்ததின் பயன் இல்லை. அப்படியே அதை வாசிக்கிறது. அப்போ சிலதில் மறந்து போகிறோம். எதை மறக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் மறந்து போகிறோம். இப்போ நான் இதில் வந்திருக்கேக்கே சில மனக்கணிதங்கள் சில ரிகால் செய்து பார்த்தேன். நான் அதில் இருக்கிறவர் இப்போ கொஞ்ச நேரம் எனக்கு விருபா குமரேசனை தெரியுது, பேர் வருவதில்லை, என்ன செய்கிறது? இப்படி அது ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி என்று கற்றோர் கூறுவர். அந்த மெமரி எனக்கு கை கொடுக்குதில்லை. உள்ள பரிதாபம் என்னென்றால், ஆளை கண்டு பேர் தெரியாமல் ஆள் போன பிறகு பாழ்பட்ட ஞாபகம் திரும்பி வருது. இதில் போனது டாக்டர் முருகானந்தன் இல்லை. அது வந்த என்ன பிரயோசனம்? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இது முதியோருக்குரிய பிரச்சனை, லாஸ் ஆஃப் மெமரி. அல்லது லாஸ் என்று சொல்ல மாட்டேன், டாக்டர் என்ன நினைக்கிறாரோ தெரியாது, கொஞ்சம் ரிகால் செல்லுது. அதனால் சங்கடமாக இருக்குது. சொன்ன நம்ப மாட்டியால். ஒரு முறை என்ற மருமகன் பேர் மறந்து போச்சு. ஃபோனில் கதைச்சு கொண்டு இருக்கிறேன் மகளோட. அவளுக்கு சொல்லலாம், அவற்ற பேரை சொல்லட்டு. எவ்வளவு துன்பம் பாருங்க இந்த மெமரி என்பது. இந்த மெமரி ஒரு பெரிய செல்வம், பெரிய எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படி இப்படி என்று நாங்கள் நினைச்ச காலம் ஒன்று இருக்குது. அது இல்லாட்டி கஷ்டம். அடுத்தது நான் மூத்தோருக்கு, முதியோர்கிட்ட சொல்ல கூட இல்லை தான், மூத்தோருக்கு சொல்லக்கூடியது என்னென்றால், நீங்கள் வயதில் குறைஞ்ச பேற்றை கேட்டு தெரிஞ்சு கொள்ள தயங்கக்கூடாது.
பலருக்கு அந்த இவன் முந்த நாளை படிக்கிட்டு நான் என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற மனப்பாங்கு நல்லா கற்ற மூத்தவர்களுக்கு இருக்குது. அது கடமை மட்டும் இருக்கக்கூடாது. பேர பிள்ளைகிட்ட கேட்டுக்க நான் விஷயம் படித்து கொள்ளலாம். அதுகளுக்கு எனக்கு தெரியும். அதுகள் கையில் இந்த பிரபஞ்சத்தை வச்சு கொண்டு இருக்குது. அதுகளை பார்த்துருக்கா சொல்லனால் நண்பர் சிவலிங்கராஜா பேர் நட்டை அடித்து இந்த ரோட் மேப் இவர்கிட்ட ஒரு விசிட்டர் வர ரோட் மேப் வேணுமா, இது இருக்கா போட வேணுமெண்டார். அப்போ நானும் அவரோட பேசிக்கொண்டு எனக்குன்னு தெரியாதது போட. அவருடனே செய்யவெல்லாம் கூப்பிட்டார். தம்பி இதை போடுடான்னா அடித்து போட்டுட்டு இந்தா இவ்வளவு பிரபஞ்சம் கைக்குள்ள ரோட் மேப் விசிட்டர் வந்து சேர்றார். அதுபடியால் இளையவர்கள்கிட்ட படிக்க தயங்கக்கூடாது. ஒரு முறை குணசீலன் இருக்கிறபடியாக ஞாபகமாக இருக்குது. ஒரு முறை ஒரு மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்தேன். அது ஓட்டமாவடி அரஃபாத் எழுதின ஒரு சிறுகதை மூத்தம்மா. அதில் பக்குளன்ற சொல்லு வருகுது. ஒரு பேத்தியார் பேரன்கிட்ட சொல்கிறா, மனே இந்த பக்குள கதை திறத்தி விடு, இதை நான் மொழிபெயர்க்க வேணும், தேவையில்லாத வேலை தூக்கி இவ்வளோ கொஞ்சத்தை மொழிபெயர்ப்பம் என்று வெளிக்கிட்டதால். அப்போ நான் அரட்டை எழுதாம் என்னையே முனிவரும் இமயவரும் இடையூறனுடையதானால் இதில் ஸ்பெஷலிஸ்ட் பொட்னி இதுகளில் ஜூலோஜியில் இவருக்கு அடித்து கேட்டேன். அவர் பல அதுக்குரிய ஸ்பெஷல் டிக்ஷனரியை கடந்து சொன்னார் கடைசியாக. ஏனென்றால் சும்மா ஒரு மேம்போக்காக செய்கிறவன் என்ன செய்துட்டு போகலாம், அது எனக்கு விளங்குது இது ஆந்தியண்டு. ஆனால் அங்கே பக்குள்ளண்டு ஓட்டமாவடியில் வழங்குகிற ஒரு சொல்ல நான் எந்த துணிச்சலோடைய ஆந்தியண்டு போடுவேன். குணசீலனை கேட்டேன். குணசீலன் எல்லாம் தடவிட்டு சொன்னார், ஹோண்ட் அவுல்லன்னு காட்டுது. எனக்கு ஓடி ஒரு ஞானம் வெடிச்சுது. வெள்ளரசு மரம் இல்லாமலே தலைக்கு ஒரு ஞானம், குடுமி வச்ச ஆந்தை அப்படி ஒன்று இருக்கு. அப்போ அறிதோர் அறியாமை கண்டத்தால் மூத்தவர்கள் இளையவர்களிடம் கேட்டு அறிஞ்சு கொள்ள வேணும். எப்பவும் அவர் ரிசப்டிவாக இருப்பினும் இட இந்த இந்த வயது போனவர் கிளாடு பழசு என்ன கேட்குது என்ற வைக்க ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் வேண்டப்படுகிறேன். ஆக இந்த அனுபவங்களுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேணும். மூத்தவர்களுக்கு ஒரு பொல்லாப்பும் இல்லை. எனக்கு பெரிய எரிச்சலாக வாரது நேரம் போவதில்லை என்று சொல்கிற மூத்தோர். ஒரு முறை வெள்ளவத்திலே ஒரு பாதம் நிற்க வேண்டி வந்தது. அப்படி நிற்க பார்த்தால் கோல் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டல் பேரை மறந்துட்டேன். அந்த இதில் மூத்தோர் ஒரு 10-20 பேர் இருந்து சரி இப்போ என்ன கேட்குறது என்ன மகனுங்க, இப்போ மகளுங்க கட்டிட்டாளே அங்கே இது என்ன வருதே போகுதே சனியன் பிடிப்பார். இவர்களை விட்டு போட்டு ஏதாவது வாசிங்களை பக்கத்தில் ராமகிருஷ்ண மிஷன் லைப்ரரி இருக்குது, ரீடிங் ரூம் இருக்குது. நான் அதுக்கே இடகிட படுகடையாக இருக்கிறேன். அப்போ மூத்தோர் தன்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக கழிக்க பல வழிகள் இருக்குது. நான் முகநூல் பக்கம் போகாமல் ஒரு விரதம் போட்டு கனநாள் இருந்தேன். வடகோவை முதலிய சிலர் முகநூலில் படுகளாக எழுதுறதை பார்த்துட்டு அதை படிக்கலாம், அளவாக கட்டுப்பாட்டோடு படிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். நன்றி.